அவருடைய தகுதியின்படி உங்க வாழ்க்கையை தேவன் நிறைவாக்குவார் என்பதுதான் இந்த வசனத்துக்கான பொருள். ஒரு பெரிய கோடீஸ்வரன் கார்ல போயிட்டு இருக்காரு. திடீர்னு ரோட்ல ஒருத்தன் பலூன் ஊத்துட்டு போறான் பாருங்க. அந்த கோடீஸ்வரன் கூட ஒரு பையனும், சின்ன பையன் வாண்டு, அவனும் உட்காந்துருக்கான். அவன் காரில் போயிட்டு இருக்கும்போது அந்த பலூன் வைக்கிறவனை பார்த்துட்டான். அந்த சின்ன பையன் சொன்னான், அப்பா எனக்கு பலூன் வேணும், வாங்கி கொடுங்க அப்படின்னு. அவங்க அப்பா உடனே சார் நான் காசு தரேன்டா போய் வாங்கிக்க அப்படிங்கிறாரு. சரி கொடுங்க அப்படிங்கிற. டக்குன்னு வேலட்டை எடுக்கிறாரு. அதுலேருந்து ஒரு 500 ரூபா தலை எடுத்து உருவி இந்தப்பா போய் கொடுத்து வாங்குங்கிறாரு. அப்போ ஒரு பலூனோட விலை அங்கே 10 ரூபாயோ 20 ரூபாயோ தான். ஆனால் அந்த தகப்பன் 500 ரூபாய் எடுத்து கொடுக்குறாரு பையனுக்கு. ஏன்? அந்த தகப்பனுடைய வேலட்டில் பர்ஸில் 500 ரூபாய்க்கு கீழே எந்த பணமும் என்ன செய்யலை, இல்லை. அவர்கிட்ட என்ன இருக்கோ அதன் அடிப்படையில் மகனுக்கிட்ட என்ன செய்கிறாரு, அந்த பணத்தை கொடுக்குறாரு. இன்னைக்கு தேவன் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி, இந்த பூமியிலே அவர் வைத்திருக்கிற அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் இம்மையிலே இங்கேயே நிறைவாக்க வேண்டும் என்ற அந்த விருப்பத்திலே, எண்ணத்தின் அடிப்படையில் தான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே கடுமையாக பாடுபட்டு இரத்தம் சிந்தி மரித்து 3 நாளிலே உயிரோடு கூட எழுந்திருக்கிறார். உங்களுக்காக, எனக்காக, நமக்காக, நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குவதற்காக இயேசு உயிர் தெழுந்து விட்டார்.